அம்மு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? முழு மரியாதை போயிடு. ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கான். Nineteen, 99, 18, 88, 17, 77, 11, 110, 111. உன் ஃப்ரெண்ட் அனிதா தான் வேணும். ஃபோன் பண்ணி வர சொல்றியா? ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேக்ட் சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு பையன் மூஞ்சி கழுவுனானா அவன் வீட்டுல இருந்து வெளியே போக போறான்னு அர்த்தம். அதே ஒரு பொண்ணு மூஞ்சி கழுவுனாங்கன்னா அவங்க வீட்லயே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்கன்னு அர்த்தம். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா எல்லாம் டெக்னாலஜி. மாமா, ஒரு 2 கையில ஒரு 2 கண்ணி மூட. எதுக்கு? நீ மூடு, நான் சொல்றேன். எப்படி இருக்கு? ஒரே இருட்டா இருக்கு. அப்படிதான், நீ இல்லாத வாழ்க்கையும் எனக்கு இருட்டா இருக்கும். என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அண்ணே, தனியா இருக்கும்போது உங்க மனைவியை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? தனியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்போது நான் ஏன்டா அவளை கூப்பிட போறேன்? பாட்டுல சந்தோஷமா இருக்க என்ன? எதுக்கு சாமி சோகமா பண்ணிருக்க? எங்களுக்கும் 7 தலைமுறை உட்காந்து சாப்பிடற அளவுக்கு சொத்து இருந்துச்சு. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? என்ன பண்றது, நான் தான் 8வது தலைமுறைக்கு வந்துட்டேன். மாமா, மெடிக்கல் போறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? மெடிக்கலுக்கா? எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது. தூக்கம் வராம இருக்கிறதுக்கு மருந்து எது வாங்கலாம்? தூங்குனா நல்லது தானே, அப்படி எதுக்கு மருந்து கேக்குற? நல்லதுதான், ஆனா ஆபீஸ்ல மேனேஜர் திட்டுறானே. வேலை செய்யற இடத்துல வேலை செய்யாம தூங்கிட்டு இருந்தா திட்டம் கொஞ்சம் உன்ன. கல்யாணங்கிறது மாடு வளர்க்குற மாதிரி. ஐயா பால் கிடைக்குன்னு சொல்லி எல்லாரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனா சாணி அள்ளணுங்கிறதே மறந்துடுறாங்க. கூட கூடிய அள்ளணும். ஏய் நில்லு, உன்னை பூச்சிக்கு நான் தேங்காய் பழம் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். வெறுங்காய் வீசிட்டு வந்திருக்க. எல்லா கடையிலும் கேட்டு பார்த்துட்டேன், தேங்காய் தான் இருக்குதான், தேங்காய் பழம் எல்லாம் இல்லையா.